ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு ஸ்பெஷலான ரைஸ் வைக்க போகிறோம். இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியை வச்சு சாதம் வடிக்க போகிறேன். நான் எப்படி பண்ணுறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். நல்லா சாதத்துக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அரிசியை வந்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். எவ்வளோ வேணுமோ அந்த இதை எடுத்து அளந்து நைட்டே ஊற வச்சுட்டேன். இது மூங்கில் அரிசி 1/2 கிலோ வாங்கி நைட்டே ஊற வச்சு காலைல வடித்து வச்சுருக்கேன். அது கருப்பு கவுனி அரிசி பக்கத்தில் இருக்குது. அவர் வந்து 1 கிலோ. இதிலேருந்து கொஞ்சம் தான் எடுத்து நம்ம சாதம் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இதையும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காகனா மாவு அரைச்சி வச்சிட்டோன்னா கஞ்சி புட்டு இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலான்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ரா ரைஸ் அப்படியே போட்டு இது பண்ணோன்னா அரைக்க கொடுத்தோன்னா அது ஒரு மாதிரி விரைச்ச மாதிரி இருக்குது. சரியாக வந்து அந்த மாவு வந்து அப்படியே விரப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எது செஞ்சாலும் புட்டு செஞ்சால் சாஃப்டாக வர மாட்டேங்குது. இதுவே நம்ம கோதுமையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வடித்து அதை காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அரைச்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியாக இருக்கட்டும் இல்லை புட்டாக இருக்கட்டும் எல்லாமே அது மாதிரி இருக்குன்றதுக்காக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கவுனி அரிசியை கொதிக்கிற உலத்தண்ணியில் போட்டாச்சு. இது வேகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். தெரில. இந்த தண்ணி கொதிச்சு வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர் பார்க்கவே நமக்கு ஆசையாக இருக்குது. அந்தளவுக்கு களையும் போதே அவ்வளோ நம்ம நவ்வாப்பில் கலரில் தண்ணி அவ்வளோ அப்படி சூப்பராக இருந்தது. அதை வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு எடுத்து நான் களைஞ்ச தண்ணியெல்லாம் செடிக்கு ஊற்றலான்னு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ மணி என்னன்னு பார்த்தா மணி வந்து 9:25 ஆக போகுது. இது எப்போ வெந்து வருதுன்னு பார்ப்போம். கரெக்டாக இப்போ 10 ஆக ஒரு 10 மினிட்ஸ் இருக்குது. 10 மினிட்ஸ் இருக்கும்போது நியர்பை ஒரு 30 மினிட்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோறு நல்லா மலர்ந்து வந்துருச்சு. நார்மலாக நம்ம சாதம் மசிச்சு பார்த்தா எப்படி மசியுமோ அது மாதிரி நல்லா மசியுது. அவ்வளோதான், நம்மளோட கவுனி அரிசி சாதம் வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா உப்பு போட மறந்துட்டேன். உப்பை போட்டு விட்ருவோம். நான் எப்பவுமே சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிப்பேன். நீங்கள் உப்பு போட்டு வடிக்கலைன்னா ஓகே, நார்மலாகவே நம்ம சாதத்துக்கு மாதிரி உப்பு போடாமல் விட்டுருங்க. பட் இதுவே கொஞ்சம் கனமாக தானே இருக்கும். அதனால் உப்பு நல்லா இறங்கி வெந்தால் தான் நல்லா இருக்குன்றதுக்காக உப்பு போட்டேன். இது கொஞ்சம் முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் லாஸ்ட்டில் இன்னொரு கொதி விட்டுட்டு அப்படியே கிண்டி வடிச்சு விட்ருவோம். நான் ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த வடிக்கிற கம்பி வாங்கினேன். நார்மலாகவே எப்போவுமே நான் வடிக்க தான் செய்வேன். இந்த வடி கம்பி பார்த்தோன்னே இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்காக வாங்கினேன். பட் ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த பிரியாணி சட்டி மாதிரி மாடல்லாம் நல்லாவே கவுந்துக்குது. இல்லை நம்ம நார்மலாக சாப்பாடு வடிக்கிற சட்டி மாடல் இருக்கும்ல, அதில் வந்து ஒரு சில இது மட்டும் நிற்க மாட்டேங்குது. அந்த கரெக்டாக அதனால கவ முடியலன்னா மட்டும் நிற்க மாட்டேங்குது. பட் மோஸ்ட் ஆஃப் த பாத்திரம் இதில் கரெக்டாக நல்லா நிற்கிது. உங்களுக்கு பக்கத்தில் கடையில் கிடச்சிச்சின்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இந்த வடிக்கிற கம்பி உண்மையிலே நல்லாயிருக்கு. ஒரு 5 மினிட்ஸில் சூப்பராக வடிஞ்சு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாதம் பார்க்க இப்படி தான் இருக்குது. நம்ம வெள்ளை சாதம் மாதிரி உதிரியாக வர மாட்டேங்குது. ஒரு பசத்தன்மை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாதத்தை ஒன்றோட ஒன்று அப்படியே பைண்ட் ஆகி தான் இருக்குது சாதம். பட் டேஸ்ட் வந்து நம்ம இப்போ கண்ணை மூடிட்டு தின்னோன்னா பெருசாக எனக்கு ஒயிட் ரைஸ்க்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் தெரில. அப்புறம் என்ன, சாப்பாடு வடித்தாச்சு. மற்றதெல்லாம் எங்கள் வீட்டில் பீன்ஸ் பொரியலெல்லாம் ரெடியாக இருக்குது. என்னென்னா சாப்பிட்ற வேண்டியதான். இதுதான் இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் பிளேட். மீன் மேக்கர், பீன்ஸ், அப்புறம் கவுனி அரிசி எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக மஸ்ட் ரெசிபி. நீங்கள் இந்த மாதிரி வடித்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. சின்ன வயசுலேருந்தே கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் சாப்பிட்டு அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதை பொங்கலாக செஞ்சு கொடுத்தாலுமே, இனிப்பு பொங்கல் மாதிரி செஞ்சு கொடுத்தாலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு நம்மளோட கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.